இஸ்லாமியர்களின் வக்ஃப் சட்டத்தை திருத்திய பாஜக அரசு அடுத்ததாக கிறிஸ்தவர்களின் கத்தோலிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான சொத்துக்களின் மீது தன்னுடைய பார்வையை திருப்புகிறதா? வக்ஃப் சட்டத்தில் புதிய திருத்தத்தை கொண்டு வந்தது அரசியல் சாசன சட்டத்தின் பிரிவு 14, 15, 25, 29, 30களுக்கு எதிராக இருக்கிறதா? இஸ்லாமியர்களின் வக்ஃப் சொத்தில் கை வைத்து இஸ்லாமியர்களுக்காக கவலைப்படும் பாஜக அரசு கிறிஸ்தவர்களின் கத்தோலிக்க நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய சொந்தமான அந்த சொத்துக்களின் மீது கவலைப்பட்டு கிறிஸ்தவர்களுக்காக கவலைப்படும் பாஜக அரசு ஆக்கிரமிப்புக்கு உள்ளான இந்து கோயில்களின் சொத்துக்களை மீட்டி எடுத்து இந்துக்களுக்காக கவலைப்படாதது ஏன்? கேள்வி எழுப்பும் இந்து மக்கள். விரிவாக இந்த வீடியோல பார்த்துருவோம். கொர்க்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 அப்படின்னு வக்ஃப் ஆக்ட், வக்ஃப் சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய அந்த ஆக்ட்ல சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. பல சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க. அதுல மிக முக்கியமான சட்ட திருத்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, 2 இஸ்லாமிய பெண்கள் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலையும் ஸ்டேட் வக்ஃப் போர்ட்லையும் கண்டிப்பாக இடம் பெறணும் அப்படின்னு இஸ்லாமிய பெண்கள் மேலே அவ்வளோ அக்கறைப்பட்டு என்ன செய்கிறாங்க, அவர்களையும் அதில் இணைக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. இது புதுசாக கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டமா அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே 2013 டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கக்கூடிய அந்த ஆட்சி காலத்திலேயே 2 முஸ்லீம் பெண்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை வச்சு ஏற்கனவே தமிழ்நாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போதே அதை நடைமுறைப்படுத்தி என்ன செஞ்சாங்க, 2 பெண்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க. இந்த ஆட்சியிலையும் 2 பெண் உறுப்பினர்கள் தமிழ்நாடு வக்ஃப் போர்டில் மெம்பரா இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அப்ப என்ன செய்யணும், மற்ற மாநிலங்கள்லயும் இதை ரெக்கமெண்ட் பண்ணி நீங்களும் 2 பெண்களை இணைக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலையும் மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய வக்ஃப் போர்ட்லையும் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி என்ன செய்யணும், சட்டத்தை போட்டிருந்தா மிகப்பெரிய வரவேற்பை பாஜக அரசு பெற்றிருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இஸ்லாத்துக்கு புதுசா யாராவது வர்றாங்க அப்படின்னா அவர்கள் குறைஞ்சது 5 வருஷம் பிராக்டிசிங் முஸ்லீமா இருக்கணும். இஸ்லாத்துல முழுமையா அந்த சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய முஸ்லீமா இருக்கணும். அதை உட்பிரிவா எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அவர்கள் ஹஜ் யாத்திரை போயிருக்கணும், அவர்கள் 5 வேளை தொழுவக்கூடிய முஸ்லீம்களா இருக்கணும் இப்படின்னு அதனுடைய உட்பிரிவுகளில் கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். அது அவருக்கும் அவருடைய இறைவனுக்கும் இடையில உள்ள விஷயத்தை என்ன செய்யறாங்க, ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய ஆளும் ஒரு அரசு ஒரு மதத்திற்குள்ளே நுழைந்து எந்த அளவுக்கு தலையிடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இப்படிப்பட்ட பிராக்டிசிங் முஸ்லீம் 5 வருஷமா நல்ல ஒரு பிராக்டிசிங் முஸ்லீமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சொத்துக்களை வக்ஃப் செய்ய முடியும் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் வஞ்சகமான ஒரு திருத்தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எதனால இந்த திருத்தம் அப்படின்னு பார்த்தா, இது நாள் வரைக்கும் 1000 வருஷங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்து மன்னர்கள் இருப்பாங்க, இஸ்லாமிய அந்த பள்ளிவாசல்களுக்கு, தர்காக்களுக்கு, மதரசாக்களுக்கு பல இடங்களை தானமா வழங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய மன்னர்கள் இங்க ஆட்சி செஞ்சாங்க. அவர்கள் கோயில்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. தன் ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் நானே பொறுப்பு, அதற்கு நானே பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்து மன்னர்களும் சரி இஸ்லாமிய மன்னர்களும் சரி ஒரு பரந்த தன்மையோடு வாரி வழங்கி இருக்கிறாங்க, தானங்களை அள்ளி வீசி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வரலாற்று நெடுகிலும் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இதையெல்லாம் விட அதிகமா இப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்களை பள்ளிவாசல்களுக்காக, தர்காக்களுக்காக, இஸ்லாமிய மதரசாக்களுக்காக, அதன் மூலம் உருவாக்கப்படக்கூடிய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், அதில் நம்ம புரிஞ்சுக்கணும், வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் அங்கே படிக்கல. எத்தனையோ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாட்டில் இருக்குது, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்குது. அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. டெல்லியில் டெல்லி ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகம் இருக்குது. இது எல்லாமே மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இடத்த கொடுக்கணும், அவர்களை கல்வியில் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு இஸ்லாமிய தனவந்தர்கள் கொடையா அழிச்சிட்டு போன அந்த வக்ஃப் சொத்துகளில் இருந்து உருவாக்கப்பட்ட அந்த ட்ரஸ்ட்டுகள் தான் இந்த மாதிரி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். ஆனால் இப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ல கூட வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் படிக்கல அப்படிங்கிறது நம்ம ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரியும். ஜாமியா மில்லியா யூனிவர்சிட்டி, டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில்
பெரும்பான்மையாக வந்து யார் படிக்கிறாங்க அப்படின்னா இந்து மக்கள் தான் வந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ கல்லூரிகள் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய புது கல்லூரி த நியூ காலேஜ் வந்து இருக்குது. திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது காலேஜ் இருக்குது. இப்படிப்பட்ட முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய இந்த காலேஜுகளையும் நமக்கு நல்லாவே தெரியும் வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமா படிக்கிறாங்க அப்படின்னா சத்தியமா வந்து இல்லை. ஒட்டுமொத்த அனைத்து மக்களுமே வந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் மற்ற நிறுவனங்கள்லையும் கிறிஸ்துவர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிஸ், அந்த இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, அந்த காலேஜஸாக இருந்தாலும் சரி, லோயலா காலேஜ் இருக்குது, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்குது, எம்சிசி இருக்குது, சத்யபாமா யூனிவர்சிட்டி இருக்குது, சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி இருக்குது. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இப்படிப்பட்ட அந்த நிறுவனங்களில் வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமா படிக்கிறாங்க அப்படின்னா சத்தியமா வந்து இல்லை, எல்லா மக்களுமே வந்து படிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வக்ஃப் போர்டை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல வந்து முஸ்லீம்கள் அல்லாம மற்ற மக்களையும், முஸ்லீம் அல்லாத மற்ற மக்களையும் வந்து இணைச்சிக்கணும் அப்படின்னு வந்து இந்த சட்ட திருத்தத்தில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எவ்வளவு தூரம் பாரதூரமான விஷயம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா சில நாட்கள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ராஜா வந்து கிளப்பினார். தஞ்சை மாவட்டத்தில் பாபநாசத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி டெம்பிள் வந்து இருக்குது, அந்த திருக்கோயில் இருக்குது. அதனுடைய அறங்காவலராக வந்து நர்கீஸ் கான் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து இந்து அறநிலையத்துறை அந்த பொறுப்புல வந்து அந்த நர்கீஸ் கானை வந்து வச்சாங்க. ஹஜ் ராஜா என்ன கிளப்பினார் அப்படின்னா இந்து அறங்காவலர் அந்த பொறுப்புக்கு வந்து ஒரு இஸ்லாமியரை வந்து போடுறதா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாரு. அந்த நர்கீஸ் கானை வந்து பேட்டியை வந்து கொடுக்கறத வந்து நம்ம ஊடகத்துல வந்து பார்த்தோம். அவர் வந்து பிறப்பால ஒரு ஹிந்து, திருக்கோயில்களுக்கு பணி செய்யக்கூடிய ஆர்வம் உள்ள ஒரு ஹிந்து அப்படின்னு வந்து பேட்டி கொடுத்தாரு. அப்ப என் பேர் வந்து நர்கீஸ் கான் இருக்குது. ஏன் அப்படின்னா எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி வரும்போது மிகப்பெரிய கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நர்கீஸ் கான் அப்படிங்கிற ஒரு டாக்டர் தான் வந்து நல்ல முறையில் வைத்தியம் பண்ணி என்னையே வந்து எடுத்தாரு. அந்த நன்றி கடனுக்காக அந்த டாக்டருடைய பேரையே வந்து எங்க அம்மா எனக்கு அப்படியே சூட்டுனாங்க, நர்கீஸ் கான் அப்படின்னு வந்து வச்சாங்க அப்படின்னு வந்து விளக்கம் கொடுத்தார். அப்போ நம்ம என்ன கேட்க வரோம் அப்படின்னா ஹஜ் ராஜா இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணாரு. ஏன் இந்து கோயிலில் வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து ஏன் வந்தாரு, எப்படி வந்து இவரை வந்து அந்த பொறுப்பில் போட்டிங்க அப்படின்னு வந்து கொதித்து எழுந்தாங்களே, இதே வலிதனை வந்து இஸ்லாமியர்களுக்கும் வந்து இருக்கும். இப்படி பல சட்ட திருத்தத்தை வந்து இதில் வந்து கொண்டு வராங்க. இதனுடைய த அல்டிமேட் கோல், இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு வந்து பாஜக அரசின்கிட்ட வந்து கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சொத்துக்கள்லாம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது, சரியாக பயன்படுத்தாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ஏக்கர் சொத்துகள் வந்து இந்த மாதிரி வக்ஃப் சொத்தாக வந்து இருக்குது. இதை வந்து நல்ல முறையில் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து ஏழை இஸ்லாமியர்களுக்கு, ஏழை இஸ்லாமிய விதவைகளுக்கு, ஏழை இஸ்லாமிய குழந்தைகளுக்கு பிரித்து நல்ல முறையில் அதை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து இஸ்லாமியர்கள் மேலே அவ்வளவு அக்கறைப்பட்டு பாஜக அரசு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இது போன்ற பொது சொத்துகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களுக்காக இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கத்தோலிக்க இந்த சர்ச்சினுடைய அந்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி, இந்து மத கோயில்களுடைய அந்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஆக்கிரமிப்புக்குள்ளே இருக்குது. அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமிய வக்ஃபுடைய சொத்துக்களா இஸ்லாமியர்கள் தான் வந்து அதை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுடைய அந்த சர்ச்சினுடைய அந்த சொத்துக்களா அதை வந்து கிறிஸ்தவர்களே வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இந்து மத கோயில்களுடைய சொத்துக்களை அதை இந்து மக்களே வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணுமே தவிர ஒட்டுமொத்த சட்டத்தையுமே வந்து மாற்றி அமைச்சு அதை வந்து திருத்துறது வந்து எந்த அளவுக்கு வந்து நியாயமாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு, ஏதோ வந்து இந்திய இராணுவத்திற்கு அடுத்ததா, ரயில்வேக்கு அடுத்ததா வந்து 3வது இடத்துல வந்து வக்ஃபுடைய சொத்து தான் வந்து மிகப்பெரிய சொத்தாக வந்து இந்தியா முழுக்க இருக்குது அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை, ஒரு ப்ரொபகண்டாவை வந்து தொடர்ந்து வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களே அதே ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகை இந்த ஆர்கனைசர் வந்து செய்தியை வந்து வெளியிட்டு இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய கத்தோலிக்க சர்ச்சினுடைய அந்த சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 20,000 கோடி வந்து இருக்குது. அதனுடைய அளவு என்னன்னு பார்த்தா 7 கோடி ஹெக்டேர் நிலங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி வந்து போடுறாங்க. 7 கோடி ஹெக்டேர் அப்படின்னா ஒரு ஹெக்டேர் அப்படின்னா 2.5 ஏக்கர். அப்போ 17.5 கோடி ஏக்கர் நிலங்கள் வந்து கிறிஸ்தவ கத்தோலிக்க சர்ச் நிறுவனங்களுக்கு வந்து இருக்கிறதா வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவு பெற்ற இந்த பத்திரிகை இந்த ஆர்கனைசர் வந்து வெளியிடுது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா இந்த 5 மாநிலத்திலே மட்டுமே இந்து மத அந்த கோயில்களுக்கு, இந்து கோயில்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துகள் மட்டுமே 12.5 லட்சம் ஏக்கர் நிலங்களை வந்து வெறும் இந்த 5 மாநிலங்களுக்கு மட்டுமே இந்து கோயில்களுக்கு சொந்தமான சொத்து மட்டுமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது தவிர வந்து அந்த இந்து கோயில்களில் இருக்கக்கூடிய மற்ற பணங்கள், நகைகள்,
இதர சைவ மடங்கள் அப்படின்னு வந்து எத்தனையோ மடங்கள் இருக்குது. சங்கராச்சாரியர்கள் இருக்கக்கூடிய அந்த மடங்கள் இருக்குது. ஆதீனங்கள் இருக்கக்கூடிய தர்மபுரி ஆதீனம், மதுரை ஆதீனம், இந்த மாதிரி ஆதீனங்கள் இருக்கக்கூடிய சைவ மடங்கள் இருக்குது. இந்த மாதிரி மடங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை விட பன்மடங்கு அதிகமாக வந்து வெறும் இந்த 5 மாநிலத்தில் மட்டுமே வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதில் வந்து எவ்வளவு தூரம் ஆக்கிரமிப்புகள் வந்து இருக்கும். இந்த ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றி அந்த சொத்துக்களை எல்லாம் நல்ல முறையில் ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து எத்தனையோ இந்து மக்கள் வந்து வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, கல்வி இல்லாமல் இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்களில் வந்து 3% மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு வந்து கீழே இருக்கிறதா வந்து புள்ளி வரப்படி சொல்றாங்க. அப்போ இந்த இந்து மக்களுக்கு வந்து இந்த இந்து மதத்தினுடைய கோயில்கள் மூலமா, மடங்கள் மூலமா, சொத்துகள் மூலமா, நகைகள் மூலமா அதையெல்லாம் நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் பாஜக அரசு முதலாக செய்ய வேண்டியது, சேவை செய்ய வேண்டியது, காப்பாற்ற வேண்டியது, தூக்கி விட வேண்டியது உங்களுடைய இந்து மக்களை தானே அப்படிங்கிற கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு அப்புறம்லாம் வந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்கள் மேலே அக்கறை கொள்ளணும். முதலாவதா நீங்கள் யார் மேலே அக்கறை கொள்ளணும் அப்படின்னா இந்து மக்கள் மேலே தான் அக்கறை கொள்ளணும் அப்படிங்கிற நியாயமான கேள்வியை வந்து ஊடகத்தில் வந்து முன்வைக்கிறாங்க. வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொர்க்கை மீடியா.